லா 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 லா. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா அற்புதமா பாடுறீங்க. ஓகே, இப்ப நீங்க பாடுங்க. கேக்குற மாதிரி இருக்கணும். முதுகு நேரா வைங்க. கையில வச்சிருக்கிறத தூர தூக்கி போடு. சீக்கிரம் போடு. இப்ப பாட்டு பாடுறத பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரெடியா இருங்க, பாடுங்க. நிறுத்துங்க, காது அவிஞ்சு போகுது. ரண கொடூரமா பாடுறீங்க. இப்ப நான் பாடுற மாதிரி பாடுங்க. அது என்ன சத்தம்? சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ 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 லோ. யாரா அது பாட்டு பாடும்போது கொரட்டை விடுறது? வெளியில வாங்கடா, வெளுத்து வாங்குறேன். உன்னைய நம்பி கொண்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். தப்பா சொல்லிட்டேன் தம்பி. திரும்பவுமா என்ன சோதிக்காத. கடைசியா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்க பாத்தியோ, அந்த விக்கு பாய் தான் வந்திருக்கோம். அப்படி போடு. இந்த மஞ்ச தொப்பி போட்டவன் தான் கல்பிரிட்டான். அப்ப அவன் கதையை நான் பாத்துக்கிறேன். ஹம்மிங் பேர்டு. சோ சோ, அப்படி போ, அப்படி போ. எல்லாம் இங்க பாரு, உன்னை வேக வச்சு பொரிச்சு தின்றுவான். என்னையா உன்னை பெரிய வீரன்ல நினைச்சா சின்ன பறவையை பார்த்தா இப்படி பயப்படுற? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அடடா, என்னடா இப்ப இங்க நடந்துச்சு? அது எங்க போச்சு? என் தொப்பியவே கொண்டு போயிட்டியா? அவன சமையா செஞ்சிட்டீங்க. என்ன தைரியம் இருந்தா நான் பாடும்போது கத்துவான். மொட்டை. நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ணீங்க தெரியுங்களா? நானும் உங்களை மாதிரி பறந்து பறந்து அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க தான் ரொம்ப சூப்பரான பறவை. சரி, நம்ம விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவரா துள்ளியே. எங்க இப்ப முடிஞ்சா துள்ளு பாப்போம். என்னைய பிடிச்சிட்டியா? நான் உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. அந்த பறவை ஏதோ பிரச்சனைல இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? காப்பாத்துங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த பறவையை கீழே வச்சிருக்க, இல்லனா உன் மாட்டைய பேத்துருவேன். ஓடாத நில்லு, இல்ல சிக்கனா சதச்சிருவேன். அதை என்கிட்ட கொடு. மதிய ஃபிஷிங் கேம் இருக்கு, ஒழுங்கா வாடா இங்க. உன்னை பிடிக்காம விட மாட்டோம். வாடா தம்பி, சீக்கிரம் போய் பிடிப்போம். அப்படிதானே தம்பிங்களா? அப்படியே போய்கிட்டே இருங்க. திரும்ப இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. உனக்கு கூட நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னடா கண்ணு பாக்குற? ஸ்டைலா ஹேர் கட் பண்ணி விட்டுமா மாமா? எவன்டா அது பின்னாடி வந்து? நான் ஒரு கரடி, அவங்களை ஒழுங்கா விட்டுடு. அவ்வளவுதானே, எடுத்துக்கடா தம்பி. நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். ஆனா நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய் பொறுடா கண்ணா.
இங்க போடுறா பிரேயர். இந்த செயின்ஸ் ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இதுக்கு பதிலா வேற ஏதாவது நீ பயன்படுத்தணும். ஓ அப்படியா? ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை நான் காப்பாத்திட்டேன். இல்ல, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. திரும்பவும் என் கண்ணில் வந்து சிக்கிடாதீங்க. சிக்கினீங்க உங்களை செதைச்சு என் கோட்டா போட்டுக்குவேன். இத பாருங்க, நீங்க இதை விட நல்லாவே பாடலாம். பிரம்பல், நீ இருக்கியே, ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிற. என்ன மன்னிச்சிடுங்க. சத்தம் போடாம அமைதியா இரு. என் இனிமையான குரலை விட சத்தம் அதிகமா இருக்கு. இப்ப சாப்பாட பத்தி நினைக்காதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு இப்ப கிடையாது, முதல்ல நீ கவனம் செலுத்தணும். ஓகே, ஆரம்பிங்க. இந்த மாதிரி தான் பாடணும். இப்ப மரம் வெட்டுறவன் மண்டைய உடைக்காம விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா நான் பாடும்போது அவன் மரத்தை வெட்டுவான். அப்பா, இந்த மரத்தோட கட்ட நாட்டு கட்ட மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கியா? சரி, வெட்டி செதுக்கிடுவோம். அடே சொட்ட தலையா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காட்டுக்குள்ளேயே வந்திருப்ப. பேசாம இரு தம்பி, உன்னை பார்த்தா அவன் உஷாராயிடுவான். நாம தந்திரமான ஒரு திட்டத்தை போட்டுதான் போகணும். அப்பதான் நாம அவனை சுலபமா பிடிக்க முடியும். நாம அங்க போய் அப்புறம் அந்த மேடம் எங்க? நான் இதை பொறுத்துக்கவே மாட்டேன். இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. பெரியவனே, எதுக்காக என்ன தடுத்த? என்ன விட்டு ஒரு வழி பண்ணிருப்பேன். போன தடவை என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அந்த வெக்கு மட்டைய உங்களை கூட்டுல போட்டு அடைச்சிட்டான். அதனால இந்த வாட்டி நாங்க பாத்துக்கிறோம், சரியா? என்ன பண்ணுவீங்க? இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமா? பெரியவங்களை பார்த்து கத்துக்கப்பா. திரும்பவும் அந்த கரடியா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? இது எனக்காகவா? இந்தா. பொதுவா அமைதிக்கு வெள்ளை கொடிதான் காட்டுவாங்க. இது என்னையா புதுசா இருக்கு? இது புது ட்ரெண்ட். சரியா, தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் என்ன போடுறன்னு பாக்குறேன். தலையில இருந்து இன்பத்திலையும் துன்பம் வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? தேனும் இருக்கு, தொல்லையும் இருக்கு. அவ்வளவுதான், இருந்த ஒரு தொல்லையும் ஓடி போச்சு. இப்ப வாங்க நம்ம பாட்டு பாட ஆரம்பிக்கலாம்.
பாடு நீ பாடு நீ நல்லா பாட்டு பாடு, காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும் நீ போய் பாரு, இங்க இருக்க பழங்களை நான் பறிக்க போறேன். ஹே லா 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 லா. ஆகா, பழங்கள் பார்க்கும் போதே கண்ணை கவருதே. சரி, முதல்ல பறிப்போம். இத பறிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு நாம முதல்ல சாப்பிடுவோம். ஆவ். அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது? இங்க இருந்த ஆப்பிள் எதுவுமே காணோம். இந்த வேலையை பார்த்தவன நான் சும்மா விட மாட்டேன். சம்மர் டைம் வந்தாலே இது மாதிரி பழங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கீழே இருக்கு, பறிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னது இது? கட் பண்ணி சாப்பிடுறதுக்கா? உனக்கு என்ன பைத்தியம் வேணா? ஆப்பிள்களை திருடப்பட்டிருக்க உனக்கு கண்ணு தெரியல? வெட்டு கத்தி. அப்படின்னா அந்த மோசமான விக்கு பையன் வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். டேய் தம்பி பிரபு, வாடா போலாம். பிரபு, இங்க வாடா தம்பி. என்ன கிச்சன்ல ஆப்பிளே இல்ல? அப்படின்னா உள்ளாரதான் இருக்கணும். ஓஹோ, பாத்தியா அங்க இருக்கு. எவ்வளவு ஆப்பிள் இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. அவ மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் இங்க கொண்டு வந்துட்டான். என்ன தைரியம் அவனுக்கு? டேய் அண்ணா, என்னடா நான் வேடிக்கை பார்க்கற? இந்த ஆப்பிள சாப்பிடுவியா இல்லையா? அட பைத்தியக்காரா, இதை ஏன்டா இங்கேயே சாப்பிடணும்? இது எல்லாத்தையும் நாம கொண்டு போலாம். அந்த பெருத்து போன கரடிக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்கிட்ட நேரம் மோத முடியாது. அப்ப மூளையை தான் பயன்படுத்தணும். ஆஹா, ஐடியா. என்கிட்ட இருந்த ஆப்பிள் திருடுறீங்க, இப்ப இதை திருடி பாருடா பார்க்கலாம். இதுல நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வச்சிருக்கோம்ல. அப்ப இதுதான் அவங்க வீடா? இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆப்பிள்ஸை வச்சு தாக்குவோம். நல்ல வேலை, அடிக்கிறதுக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த சுவையான ஆப்பிள் வெளியில இருந்து தான் உள்ள வந்துகிட்டு இருக்கா? சூப்பர். எவ்வளவு ஆப்பிள்! டெய்லி இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஓட்டிடலாம். என்னடா கண்ணா, அது டேஸ்ட் நல்லா இருக்கா? காரமா இருக்கா? இது சுவை நல்லா இருக்கு. என்னடா அது? அண்ணா, வெளியில ஓட சாப்பிடுவோம். இருடா தம்பி, வந்துகிட்டு இருக்க. இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் எங்க தர வந்துச்சு தம்பி? நான் வெளில வரும்போது அது இங்க இருந்துச்சு. குட்ரா தம்பி, ரொம்ப பசிக்குது. சாப்பிட சுவையா இருக்கு. என்ன இது, எதை கொடுத்தாலும் சாப்பிடுறாங்க? இந்த ஆப்பிள் நல்லா சுவையா இருக்குல்ல? சரி ஓட தம்பி. இதோ வரேன்டா அண்ணா. இப்ப என்னடா பண்ணுவேன்?
அப்படின்னா வேற திட்டத்தை தான் போட்டாகணும். இவனுங்களை என்ன பண்றது? எது பண்ணாலும் தாங்குறானுங்களே. காரத்துல கதறவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு தான் காரமா இருக்கு. தண்ணி எங்க இருக்கு? எவனா இந்த நேரத்துல போன் பண்றது? என்னடா என்கிட்ட விளையாடுறீங்களா? என்ன யார் இந்த வாட்டி? நீ எதை வித்தாலும் வாங்க மாட்டேன். இந்த வாட்டி கிட்ட கொண்டு வர சொன்னத கொண்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆதி பாஸ். ஹலோ சார். நீங்க தான் எனக்கு அப்போ தெரியாது. நான் சொல்றது கேளு. இந்த மாசம் குறுக்க வேண்டியது நீ இதோ குறுக்கவே இல்ல. சரிங்க ஜாமி, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள எனக்கு தேவையானது கிடைச்சாகணும். இதுக்கெல்லாம் அந்த கரடிங்க தான் காரணம். அடே உங்களை நாங்கெல்லாம் யாரு? லாகர்விக்கு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அந்த சில்லி ஆப்பிளால எந்த பாதிப்பும் இல்லன்னா பழத்திலேயே வெடி வச்சு வாயில வைக்கிறேன் பாடுறா. இந்த ஃப்ரூட் பாம்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாப்போமா? நீ என்னடா பண்ற? ரொம்ப பசிக்குதுடா. நான் தான் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா நீ விட மாட்டேங்கிறியே. எனக்கு தொண்டா இங்க பசிக்குது. ஆனா இங்க ஆப்பிள் ஒன்னே ஒன்று தானே இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஐடியா. டேய் தம்பி, அந்த இடத்துல கல் இருக்கு பாத்தியா? நாம ரெண்டு பேரும் போய் அதை தொட்டுட்டு வருவோம். முதல்ல வர்றவங்களுக்கு தான் இந்த ஆப்பிள். இது நல்ல ஐடியாடா அண்ணா. அந்த ஆப்பிள் எனக்கு தான் கிடைக்கும். நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் தொட்டு வந்துருவேன். அப்படியா? சரி வா, அதையும் பாத்துருவோம். தயாரா தம்பி? கெட்டு செட்டு போ. இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சிட்டேன். டேய் அண்ணா, என்னை ஏமாத்திட்டல. உன்னை விட மாட்டேன். ஏன் அப்படி பண்ண? பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் இதை கொண்டு வந்தேன். என்னது பழங்கள்? அது இருக்கட்டும். அந்த காரமான ஆப்பிள்ஸ் கொடுத்ததும் நீ தானடா? ஆமா நான் தான். இன்னைக்கு காலைல தான் இதை பறிச்சேன். அதுவும் உங்களுக்காக தான். சரி, ஆசையா கொண்டு வந்துட்டு நாங்க சாப்பிடுறோம். டேய் தம்பி, வேண்டாம் சாப்பிடாத. அதுல ஏதாவது விஷம் இருக்கலாம். என்ன விஷமா? அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்ப பாரு. நல்லா இருக்கு. சரி நான் நம்புறேன். வேண்டாம், நான் அப்படி பார்க்காத. நீயே பார்த்தல, இதுல இருந்து அவன் சாப்பிட்டான். வெட்டின குழியில தேடி வந்து விழுகிறானுங்க. இப்ப என்னோட வேலையை பாருங்கடா. அப்படிங்க ஸ்டொமக் ஆசிட் இந்த பாம பத்த வச்சிடும்ல. அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்களோ. அற்புதம்யா, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணலடா. பிரபு, ஏதோ ஒண்ணு சரியில்லையே. ஆமா, இது என்னது? ஒரு வழியா இந்த கரடிகளோட கதையை நான் முடிச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ். இப்போ உனக்கு அந்த நன்றியை திரும்ப செலுத்தி ஆகணும்ல. இப்போ இத பாரு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னோட பைன்கோன்ஸ். என்னோட பைன்கோன்ஸ். இங்க என்ன நடக்குது?
ஓ வா! வா! அடச்சே, இது ஒரு கெட்ட கனவு. ஓ, என்னோட அழகான ஃபைன் கோன்ஸ். ஆ ஆ ஆ ஆ, என்ன நடக்குது? ஆ ஆ ஆ ஆ ஆ, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே வந்து வெட்டுவ நீ? ஆ! ம். ஏய், இந்த வாங்கிக்கோ. ஓ யார் யா கூப்பிட்டது? ஓ ஓ ஓ ஆ ஓ ஓ ஆ ஆ ஆ ஆ, ஓ, ஓ, ஓ. யார் அது? அணிலு? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. இதுக்காக நீ நிச்சயமா வருத்தப்படவிட அணிலு. உன்னை சுட்டு பொசுக்கிற பாரு. ஆ, என்ன துப்பாக்கி தூக்கிட்டான்? இப்ப பொசுக்கிறேன் பாரு. ஆ, பேசாம இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம். ஆ. அப்படிதான் ஓடு அணிலு பயப்புள்ள, திரும்ப வந்துடாதீங்க. ஆப்பிளோ இல்ல பேரிக்காவோ? ஆப்பிளோ இல்ல பேரிக்காவோ? இதுல எது முதல் சாப்பிடுறது குழப்பமா இருக்கே. ரெண்டுமே நல்லா இருக்கும். பிராம்பல்! ஓரின், பாத்து பொறுமையா வா. என்ன பிரச்சனை? அதுவா, அந்த விக்கு இருக்கான்ல, நான் குடி இருக்கிற மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். நீ தான் ஏதாவது வந்து பண்ணணும். நானோ? சரி வா, அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. இப்ப வா, அவனை துவைச்சு தொங்க விட்டுடலாம். தொங்க விட்டுட்டு உடனே கிளிப் போட்டுடலாம். ஆ, அங்க பாரு. இப்ப நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஓகே. யாரு திரும்பவும் நீயா? என் ஃப்ரெண்டோட வீட்டை காப்பாத்த தான் வந்திருக்கேன். ஆ, அப்படியா கண்ணா? அப்ப முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. துப்பாக்கி மறுபடியும் தூக்கிட்டானே. அட என்னடா இது? நல்ல நேரம் பார்த்து தான் இது கால வாரம். போயிட்டு திரும்ப வா, நாங்க இங்கேயே காத்திருக்கோம். ஆமா, நாங்க இங்கே காத்துட்டு இருக்கோம். பத்தியா, அவனை பயமுறுத்தி விரட்டிட்டேன். இப்ப உன் வீடு பாதுகாப்பா இருக்குல்ல? ஆ, என் மரம் ரொம்ப பாவம். பரவாயில்ல, வீடு, கவலைப்படாத. அவன் தான் அதை ஆழமா வெட்டல, அதுக்குள்ள நம்ம வந்து தடுத்துட்டோம். ஆமா, தேங்க்ஸ் பா. உதவி பண்றது என்னோட நேச்சர். நீ சந்தோஷமா இரு. டாடா. என்னடா கண்ணா, என்ன சமாளிக்க முடியாம தலையை தொங்க போட்டு போயிட்டு இருக்கியா? நீ போய்கிட்டே இரு. இப்ப பாரு, என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் முதல்ல இருந்தா. திரும்ப வந்துட்டானா? பிராம்பல், பிராம்பல், அவன் மரத்தை வெட்டுறதுக்கு திரும்ப வந்துட்டாப்பா. இங்க இருந்து போடும். பிராம்பல், பிராம்பல், டேய் குண்டு பையா, எந்திரடா. பிராம்பல், பிராம்பல், எந்திரிச்சு வா. ஏய் பிராபு, ரெண்டு பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்னாச்சு? எதுக்கு நம்ம ஓரன் அழுகுறான்? அண்ணா, வாரன் இருக்க மரத்தை இந்த வீக்கு வெட்ட பாக்குறான்டா அண்ணா. அதுக்கு தான் உதவி கேட்டு அவன் என்கிட்ட வந்தான். நான் அவனை பயமுறுத்தலான்னு வரும்போது அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பாக்குறான். பாவம், இவன் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். நாம இவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும். டேய் அண்ணா, ஏதாவது பண்ணுடா. இரு, யோசிச்சு சொல்றேன். திரும்பவும் இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலயே. இந்த வாட்டி என்ன திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இருக்கட்டும், நல்ல கேட்டுக்கடா தம்பி. நாம அமைதியா போகணும். இந்த வாட்டி போன வாட்டி பண்ண மாதிரி காலை வாரிடாத, சரியா? நான் உன்னை விட புத்திசாலி தான்டா அண்ணா. சண்டை போட்டுக்கிறாங்களே, இது அட்டகாசம். வாரன், நீ கவனமாவே இரு. ரைட், ரைட். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க இடத்துக்கு போய் தயாரா இருக்க, சரியா? நம்ம மரத்தை வெட்டதுக்கு அவன் வருத்தப்படுவான். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன்.
என்னையா இது ஒண்ணு கூட்டிட்டாங்க? இப்போ என்ன பண்றது? கிளம்புறாங்களா? அப்படின்னா சரி, நாம வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஓ, இங்க வாங்க, நான் என்ன வச்சிருக்கேன்னு வந்து பாருங்க. அந்த லாகர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே. அது ரொம்பவே பெருசா இருக்கு. இப்போ பாருங்கன்னு, இது ஒர்க் அவுட் ஆகும். அடி ஆத்து. அட்டகாசம். இப்போ துண்டு துண்டா ஆயிடுவீங்கடோ. ஓகே, வண்டியை கட்டு. என்ன யார் அது? வெறும் காத்து தான், அது கடக்கட்டும் விடு. ரெடியாரா தம்பி? ஓகே. இந்த வாட்டி இந்த சுத்தியில வச்சு அந்த ஸ்குரில அந்த மரத்திலேயே அப்படியே நசிக்கிறேன். திரும்ப வந்துட்டியா? மாஸ்டர் ஸ்குரில், வெளிய வாங்க. என்ன பார்த்து பயந்து உள்ளவே இருக்க போறீங்களா நீங்க? எப்படி வெளிய வந்து தானே ஆகணும்? உனக்கு கேக்குதா இல்லையா? ஐயோ, அப்படி போடு. ஐயோ, அம்மா. வேண்டாயா, வேண்டா, என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்கோ. என்ன விட்டுருங்க. நீ பார்த்த வேலை தானடா இது? நிஜமா இது உன் வேலை தானா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு ஸ்குரில் என்ன போட்டு துவைச்சு எடுத்திருக்காடா. ஒழுங்கா ஒழுங்கா வந்துடுறாங்க. அடே அணில பயமுள்ள, உன்னோட கதை இன்னைக்கு முடிஞ்சுதுடா. என்னை விட்டுருந்தா அதை நான் புடிச்சிருப்பேன், இல்லைன்னா பயமுறுத்தி இருப்பேன். ஆனா இங்கதானே அது வந்தாகணும். சரி, ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு அந்த பயமுள்ள சத்தம் கேக்குதான்னு பாப்போம். வாரன் குதிச்சிரு, கீழே குதிச்சிரு. என்னால முடியாது, அது ஹைட்டா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி போடு. நீ எங்கடா கண்ணா இருக்க? ஹேய், வாரன் குதிச்சிரு, நான் உன்னை புடிச்சுக்கிறேன். சொன்னா கேளு, சீக்கிரம் குதி. இதோ குதிக்கிறேன். என்ன சத்தத்தையே காணோம்? அப்படின்னா அந்த பயபுள்ள கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்படி? சந்தோஷமா இருடா கண்ணா. பைனட்ஸ் தெரியும். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னை நசிக்கப்படுவேன். போனா இந்த நேரத்துலயா? ஹலோ, யாரு? நான் தான் உன்னோட பாஸ். நெசமாவா? அப்பனா வணக்கம் பாஸ்.
எப்படி இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? போன வாரமே வர வேண்டிய பொருள் இன்னும் வரல. அது வந்து நானே போன் பண்ணலாம்னு இருந்தேன். ஏன் இன்னும் வரவே இல்ல? அது வந்து ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, ரத்தம் உறிஞ்சிர காட்டேறிய. ஏன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா என்ன விட்டு போ. என்னது? என்ன தைரியத்துல இந்த மாதிரி பேசுற? ஐயா முதலாளி, ஐயா நான் உங்ககிட்ட பேசல ஐயா. அது யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு போ. வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த பொருள் எல்லாம் எனக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் உன்னோட கான்ட்ராக்டை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இன்னும் 2 நாள்ல நான் அதை எப்படி கொண்டு வருவேன்? கொஞ்சம் இரு, அதுக்கு நமக்கு ஒரு உதவி தேவை. ஹலோ மைக்கு, அன்னைக்கு உன்கிட்ட ஒரு லம்பர் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமையா, அதான் கேக்குறேன். நாளைக்கு காலையில கொண்டு வந்துருப்பா. காட்டை கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது அது? அது என்னது? இவ்வளவு சீக்கிரமா? பரவாயில்ல, இந்த மிஷின் தான் நம்ம கான்ட்ராக்டை காப்பாத்த போகுது. ரோபோட்டா? இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். சரி, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இது பாக்குறதுக்கு ஈஸியா தான்பா இருக்கு. அப்பா ஆரம்பிச்சிருவோம். சரி, அடுத்து என்ன? ஆமா, சுச்சங்கப்பா இருக்கு. இதோ இருக்கு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கப்பா இருக்கு? இங்க காணுமே அத. இதோ இங்க இருக்குடா. ஆரம்பிடா ரோபோட்டு. இல்ல, எங்களே போயிட்டு இருக்க? அசத்தரானே, இதுதான் நமக்கு ஏத்த எள்ளுருண்ட. வேலையை முடிக்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆவாதே. அதுக்குள்ளாரையே முடிச்சிடலாம். என்ன நடக்குது? டே அண்ணா, பிரச்சனைடா. எழுதுறா, சீக்கிரம் எழுதுறா. வெளியே இருந்த மரத்தெல்லாம் யாரோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மரத்தெல்லாம் இவன் வெட்டிட்டானா? அடே தம்பி, வாடா இங்க. நிறுத்து. கொஞ்சம் இரு. அடச்சே, எப்படி இந்த விக்கு பையன் இவ்வளவு பலசாலியானா? பாபு, என் தம்பி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணு ஆகல. சரிடா கண்ணா, அப்ப வா போலாம். ஓகே. அண்ணா போற புடி. ஒழுங்கா நில்லு.
ஏய் என்னல சத்தம் அது? அட்டகாசனா நம்ம மூளைக்கு இந்த ஐடியா முன்னாடியே எட்டாம போச்சு. என்ன வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த ரோபோட்டுக்கு திடீர்னு என்னல ஆச்சு? பேசாம இதை நாம வாரண்டியோட வாங்கிருக்கலாமோ? அட வெறும் தகரடப்பா. என் இடுப்பு வலிக்குது. அமைதியோட தம்பி, வாடா போலாம். ஏண்டா அண்ணா நின்ட்ட? மாமா மேல எதுவும் கோவமா? அண்ணா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அது எனக்கும் தெரியலையே தம்பி. சரி வா, கிட்ட போய் என்னன்னு பாப்போம். இங்க வர்றா, பிளக் கட்டா இருக்கு. பிளக்கா? அப்பனா அவன் மனுஷன் இல்ல, அநேகமா அது ரோபோட் நினைக்கிறா தம்பி. அதை கொஞ்சம் நீ பாரு. ரோபோட்டா? அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கானா? அப்படி போடு. இப்ப திருப்படி ஒர்க் ஆகுறல்ல. இத வச்சுதான் அவன் அதை கண்ட்ரோல் பண்றானா? டேய் தம்பி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. நாம வந்து டெக்னாலஜி தான் ஒரு மனுஷனோட உயிர் நண்பப்பா. சொட்டத்தலையா எப்படி இருக்கு? உன்னோட தொப்பி பொசு பொசுன்னு ரொம்ப அழகா இருக்கு. அதோட உன்னை பார்க்கும்போது ராக்கோன் மாதிரியே இருக்கு. வாய மூடுறா. உன்னால முடியலன்னு ரோபோட்டை வச்சு வேலை வாங்குறியா? நான் தான் உன் முன்னாடி தானே இருக்கேன். முடிஞ்சா வந்து என்ன புடி பார்க்கலாம். அற்புதம்டா தம்பி, அப்படிதான் நீ பண்ணிக்கிட்டே இரு. அவனை இப்படியே திசை திருப்பிக்கிட்டே இரு. ஓகே. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாறா. என்கிட்ட இந்த ரோபோட் லம்பர் ஜாக் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உன்னை என்ன பண்றான்னு பாடுறா இப்ப. ஏய் பிராம்பிள், ஓடிடு. ஓகே. போய் புடிடா அவனை. என்ன வேகமா வருது. வேண்டாம். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். யாருகிட்ட வந்து நீ வம்பு வச்சுக்கிற? முட்டாள் கரடிகளா. உன் கதை முடிஞ்சதுல. என்னடா அண்ணா, இப்ப நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா என்னோட ரிமோட் கண்ட்ரோல கொடுத்துறா. குடுன்னு சொல்றல்ல. இத தரணுமா? இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அச்சோ, வேண்டாம் வேண்டாம், வராத வராத. நான் தாண்டி நீ தாண்டா. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராத வராத. ஏன் கொழுப்படுத்த கரடிகளா, உங்கள நான் விட மாட்டேன். வந்து வச்சுக்கிறேன்.